எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யோக்கியம் வர்றான் சொம்பெடுத்து உள்ள வைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல தமிழக முதலமைச்சர் கதறிட்டு இருக்கிறாங்க. உடன்பிறப்புகள் எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல கதறிட்டு இருக்கிறாங்க. இந்த கதறல் சத்தம் என்பது 234 தொகுதிகள்ல நல்லாவே கேக்குது. யார் நீங்க எல்லாம் ஏன் கதறீங்க? அப்படி என்ன நடந்தது? உங்களை யாரு கதற விட்டது? அப்படின்னு உடன்பிறப்புகள் போட்டு அந்த பதிவுல போய் பார்க்கும்போது, நேற்று செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துல நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில அண்ணன் டிடிவி இணைந்துதான் வைரல் செய்தி. அதுதான் கதறலுக்கு காரணம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்து இருக்கிறது. கூட்டமெல்லாம் முடிந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு தானே இருந்தீங்க, இப்ப நீங்க திடீர்னு சேர்ந்துட்டீங்கன்னா எதிர்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டை முன்வைக்க மாட்டாங்களா? நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்னெல்லாம் பேசி இருந்தீங்க, அதெல்லாம் இப்ப சொல்லி காமிப்பாங்க தானே அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதற்கு நம்மளுடைய இபிஎஸ் ரொம்ப அழகா ஒரு பதில் சொன்னாங்க. நாங்க ஒரு தாய் பிள்ளைங்க, அண்ணன் தம்பிங்க, பங்காளி சண்டை தாங்க இது குடும்ப பிரச்சனை தாங்க. நீங்க பேசுற அளவுக்கெல்லாம் இது ஒண்ணு பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னு சொன்னாங்க. அந்த ஒற்றை வார்த்தை, அதாவது பச்சை துண்டு போட்டவன்லாம் விவசாயி ஆயிட முடியாது. ஒரிஜினல் விவசாயி யாரு தெரியுங்களா? நம்மளுடைய இபிஎஸ் தாங்க. சத்தமே இல்லாம மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்து உடன்பிறப்புகளை ஒற்றை வார்த்தையில கதற விட்டாரு பாருங்க. ஒரு தாய் பிள்ளைங்க, பங்காளி சண்டை முடிஞ்சு போச்சுங்க, அண்ணன் தம்பியா இருக்கோங்க, ஏன் நாங்க ஒற்றுமையா இருந்தா உங்களுக்கு பிடிக்கலையான்ற கேள்வியை முன் வச்சாங்க. அதுதான் 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் கதறுவதற்கு காரணமாக அமைந்தது. அதுவும் போக அண்ணன் டிடிவி ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தாங்க. வைகோ கலைஞர் கருணாநிதியை பேசாத பேச்சாகியா நாங்க பேசிட்டோம், அதை விட நாங்க ஒண்ணும் தரம் தாழ்ந்து பேசல அப்படின்னு செருப்பால் அடிச்ச மாதிரி பதில் சொன்னாங்க. அதுவும் போக புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக 4ஆக 5ஆக உடைந்து விட்டது. எடப்பாடி பழனிசாமி என்பவர் தனிமைப்படுத்தப்படுவார், அடையாளமே இல்லாம அவர் போயிடுவாருங்க, அவரால தேர்தல போட்டி கூட போட முடியாதுங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க. அதுவும் போக குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் உள்ள எந்த கட்சியும் எடப்பாடியோட அதிமுகவோட கூட்டணி எல்லாம் வைக்க மாட்டாங்கன்னு கதைகள் எல்லாம் அளந்து விட்டாங்க. ஆனால் நடந்துள்ள கூட்டணி திருப்பங்களை பார்க்கும் பொழுது நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக தேர்தல் களத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. அதே மாதிரிங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் சவால் விடக்கூடிய ஒரு கூட்டணியை, வலுவான கூட்டணியை சத்தமே இல்லாமல் உருவாக்கி விட்டார் நம்மளுடைய இபிஎஸ். ஒரே கருத்துடைய கட்சிகளை கூட்டணியில இணைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. எதிரெதிர் துருவங்களாக இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டணிக்கு கொண்டு வர்றதுதான் மிகப்பெரிய ஒரு சவால். அந்த சவால்ல வெற்றி பெற்றிருக்கிறார் நம்மளுடைய இபிஎஸ். அதே மாதிரிங்க இந்த கூட்டணி அமைவதற்கு பாஜக தான் காரணம் என்று எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொன்னாலும் கூட, இந்த கூட்டணிக்கு மிக முக்கியமான ஒரு கருவியாக செயல்பட்டது யாரு என்றால் அதுவும் நம்மளுடைய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். அதனாலதான் தமிழக சட்டமன்றத்துல தமிழக முதலமைச்சர் எல்லாருக்கும் நன்றி சொன்னாங்க, எதிர்கட்சிக்கும் நன்றி சொன்னாங்க, அதாவது அதிமுகவுக்கும் நன்றி சொல்றாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இனிமே நம்ம ஆட்சியை பிடிக்க போறது இல்லை அப்படின்னு. அரசியல் மட்டுமல்ல, பொது வாழ்க்கையிலும் கூட உலகத்திலே மிக மோசமான ஒரு வாசகம் எது தெரியுங்களா? கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை. அந்த வாசகம் தான் மோசமான வாசகம். அப்படிதான் இன்னைக்கு டிஎம்கே பேசிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகவும் அமைய போகிறது என்பது அவங்களுக்கு தெரியல. ஆளுங்கட்சி மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய வெளிப்படுத்தாத வெறுப்பு என்பது வெளிப்படையான எதிரிகளை விட மிக மோசமானது. அந்த ரகசிய வெறுப்பு என்பது உடன்பிறப்புகளுக்கு இப்ப தெரியாது. நேற்று மதுராந்தகம் பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புல நிறைய கேள்விகளை முன் வச்சாங்க. அதற்கான பதிலை நம்மளுடைய இபிஎஸ் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் கூட நானும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். அதாவது இங்க உலகத்திலே ஒரு மோசமான அரசியல்வாதி யாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற புயல் வைகோ அவர்கள் தான் மிக மோசமான அரசியல்வாதி. வைகோ நாடாளுமன்ற புயல் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு என்பது வாளை விட கூர்மையாக இருக்கும், அரங்கமே அதிரும். அப்படிப்பட்ட ஒரு பர்சன், அவரை மாதிரி கலைஞர் கருணாநிதியை யாரும் விமர்சனம் பண்ணிருக்கவே முடியாதுங்க. 2009 காலகட்டத்துல ஈழத்துல போர் நடந்துட்டு இருக்குது, மத்தியில காங்கிரஸ் இருக்கு, மாநிலத்துல டிஎம்கே இருக்குது. நம்ம ஐயா கூட
மனைவி துணைவி 2 பேரையும் தலைமாட்டுல வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்களே ஏற்குலர் முன்னாடி, நீங்க அதெல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க. அப்படியெல்லாம் வந்து ஈழத்துக்காக தியாகம் பண்ணவங்க நம்முடைய கலைஞர் கருணாநிதி அப்படின்னு உடன்பிறப்புகள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கலைஞர் கருணாநிதி அவர்களை 1,00,000 தமிழ் மக்களை கொன்று குவித்த தமிழின துரோகி என்று சொன்னவர் வைகோ. துரோகி என்ற ஒரு வார்த்தையை தமிழ்ல அறிமுகப்படுத்தினதே வைகோ நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். விஞ்ஞான ரீதியான ஊழல் அது எங்க இருக்குன்னா கருணாநிதியோட குடும்பத்துலதான் இருக்குன்னு சொன்னாரு. அவர் சொன்ன அந்த விஞ்ஞான ரீதியான ஊழல் என்ன தெரியுங்களா? 2G. அதை நம்ம மறக்க முடியாது. இப்ப நீங்க 5G 6G வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க. எந்த ஜி வந்தாலும் சரி, எத்தனை ஜி நீங்க போனாலும் சரி, 2G உங்களால வாழ்க்கையில மறக்கவே முடியாதுங்க. ஆமாங்க, 2Gன்னா நமக்கு 2 பேர் ஞாபகத்துல வரும்ல. 2008 காலகட்டத்துல 2G வந்த புதுசுங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கம் நிர்ணயித்த விலையை விட 2G அலைக்கட்டை என்பது குறைவான விலைக்கு இவங்க வந்து சேல்ஸ் பண்ணிருக்கிறாங்க. அதனால 1,76,000 கோடி அரசாங்கத்துக்கு இழப்பீடா இருக்குது. அதை முன்னிட்டு நம்மளுடைய சுப்பிரமணிய சுவாமி வந்து ஒரு வழக்கு போட்டாருங்க. அந்த வழக்குல தான் அம்மா வந்து தீகார் ஜெயில இருந்தாங்க. 2008 தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்தவர் ஆர் ராசா, எம்பியாக இருந்தது கனிமொழி. இவங்க சேர்ந்துதான் வந்துட்டு 1,76,000 கோடி ஊழல் செய்ததாக சிஏஜி அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அந்த வழக்கு கிட்டத்தட்ட 10 வருட காலம் நடந்தது உச்சநீதிமன்றத்துல. 2017 காலகட்டத்துல சரியான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு விடுதலை பண்ணாங்க 15 பேர்த்த. ஏற்கனவே ஐயா வைகோ சொன்ன மாதிரி விஞ்ஞான ரீதியான ஊழல் அதுதான் இது, இந்த 2G ஊழல். ஏன்னா அதுல ஆதாரங்களை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இல்ல, யாரு வந்தாலும் ஆதாரங்களை கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஊழலை செய்யக்கூடிய திறமைசாலிகள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கலைஞர் கருணாநிதியோட குடும்பம் தான். இது ஐயா வைகோ சொன்னதுதாங்க, நான் சொல்லலைங்க. அதே மாதிரி 2016 காலகட்டத்துல மதுரை விமான நிலையத்துல ஐயா வைகோ வந்து பேட்டி கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, cannot escape ஸ்டாலின் from 2G. எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அவர் தப்பிக்கவே முடியாது. அவர் எல்லா துறைகள்லயும் வந்து பங்கெடுத்திருக்கிறாரு. இந்த 2G வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழல்ல A1 குற்றவாளி, முக்கிய குற்றவாளி யார் தெரியுங்களா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். பாவம், கனிமொழி பலிகட ஆகிவிட்டாரு. இதை வந்து வைகோ வெளிப்படையாக அன்று பேசினார். அவரு தாங்க சொன்னாரு, மு.க. ஸ்டாலின் ஒரு தத்தி, அவருக்கு எதுவுமே தெரியாது. ஒன்றிய செயலாளர் வார்டு உறுப்பினர் இருக்கிறார்ல, அவருக்கு தெரிந்த நாலேஜ் கூட இவருக்கு தெரியாதுங்க. ஒரு குடும்பம் ஊழல் செய்யறாங்கல்ல, உலகத்திலேயே இந்த மாதிரி ஊழல் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. தமிழகம் என்பது எப்பேற்பட்ட முதலமைச்சர்கள்லாம் ஆண்ட ஒரு மாநிலம் தெரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல ஒரு சாபக்கேடாக இந்த குடும்பம் இருக்குன்னு வைகோ ஐயா பேசினாரு. இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும், இந்த குடும்பத்தை அப்படியே அகற்ற வேண்டும் அரசியலில் இருந்து. அதற்காகத்தான் இந்த சிலுவை போற வந்து நான் தொடங்கி இருக்கிறேன், தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன்னு பேசினாங்க வைகோ ஐயா. ஓபிஎஸ் பண்ணதெல்லாம் தர்ம யுத்தமாங்க. நம்ம நாடாளுமன்ற புயல் வைகோ பாத்தீங்கல்ல, சமீபத்துல திருச்சியில தர்ம யுத்தம் எப்படி பண்ணாருன்னு பாத்தீங்கல்ல. 2016 விமான நிலையத்துல பேட்டி கொடுக்குறாரு. 2017 விடுதலை ஆகிறாங்க. 2018 காலத்துல அந்த விடுதலை வந்து நான் வரவேற்கிறேன்னு பேட்டி கொடுத்தவர் வைகோ. அவரை மாதிரி ஒரு கேவலமான மோசமான அரசியல்வாதியை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. அப்படி ஒரு மானம் சூடு இல்லாத ஒரு அரசியல் கட்சியையும் நீங்க பார்த்திருக்க முடியாது. அப்படி பேசின அவரையும் கூட கட்சியில இணைத்து கொண்டு அண்ணன் வைகோ, அண்ணன் வந்து சிங்கம், அண்ணன் புலி அப்படின்னு உடன்பிறப்புகள்லாம் வந்து இன்னைக்கு பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய மகனான துரை வைகோக்கு ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக திருச்சியில இருந்து 85 வயதுல போதாத காலத்துல நடைபயணம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய கொடுமைன்றதை நீங்க பாருங்களேன். எப்படி இருந்த நான் இப்படி ஆகிடுன்ற வாசகம் வந்து நாடாளுமன்ற புயல் வைகோ அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதே மாதிரி அரசியல்ல கொள்கையை மாற்றுவதெல்லாம் வந்து வேட்டியை மாத்துற மாதிரி தான் ஐயா. மானஞ்சோடு சொன்னா இருக்கவே கூடாது. அதெல்லாம் வந்து யாருக்கு பொருந்தும் பாத்தீங்கன்னா நம்முடைய டிஎம்கேக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்படி வடிவேல் சொன்ன மாதிரி என் குடும்பத்தை அவன் கழுவி ஊத்துவான், அவன் குடும்பத்தை நான் அசிங்கமா பேசுவேன், இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜன்ற மாதிரி வைகோ வந்து டிஎம்கே உடன்பரப்புகள் பேசுறதும், டிஎம்கே கலைஞர் கருணாநிதியிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் வரைக்குமே வைகோ அவர்கள் பேசுறதும் வந்து அவங்களுக்கு சகஜமான ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு மானஞ்சோடு சொரணை எல்லாம் இருக்காது. அதனால அவங்க எல்லாம் வந்துட்டு அண்ணா திமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. அந்த காலகட்டத்துல தந்தை பெரியார் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அவர் 75 வயதுல மணியம்மையை திருமணம் செய்துட்டாரு, அதனால வந்து எங்களுக்கு அசிங்கமா இருக்குன்னு வெளியில வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்தார் அறிஞர் அண்ணா.
அதே மாதிரி காங்கிரஸ்க்கு எதிராகவும் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. தேர்தலில் வந்து போட்டியிட்டு ஆட்சியை பிடித்தாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா குடும்ப அரசியல் நடக்குதுன்னு சொல்லிட்டு வைகோ வெளியில வந்துட்டு மதிமுக ஒரு கட்சி ஆரம்பித்தார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த இந்தியா கூட்டணியில திராவிட கழகம் இருக்குது. திராவிட கழகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. காங்கிரஸ் எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதுல இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அதிமுகவுடன் கூட்டணியில இருந்த விசிக இன்னைக்கு கூட்டணியில இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட மதிமுக கூட்டணியில இருக்குது. இப்படி மானம் சூடு சொரணை இல்லாத ஒரு கூட்டணியாக இந்தியா கூட்டணி இருந்து கொண்டு இவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி பேசுறாங்க. இவங்க அதிமுக பற்றி விமர்சிக்கிறாங்க. எப்படி நீங்க வந்து சண்டை போட்டுட்டு சேருவீங்கன்னு கேக்குறாங்க. நேற்று இபிஎஸ் அவர்களும் அண்ணன் டிடிவி அவர்களும் சரியான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. நானும் என்னுடைய பங்குக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கேன். இதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா மறைந்து போன கலைஞர் கருணாநிதி வந்தாலும் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது.